மிஸ்டர் செம்பனகி. ஹலோ ஹலோ மிஸ்டர் செம்பனகி. யார் நீங்க? நீ என்னடா நீ எல்லாம் கதைக்கிறா? நீ யாழ்ப்பாணத்துல இருந்து நீ என்னடா ஆர்ப்பாட்டம் செய்யற? நீ சுதந்திரம் கொண்டாடுற? அரே நான் கொண்டாட உனக்கு என்னடா? நீ யாருடா? நீ என்னடா தமிழகத்துல நீ இழிவா கதைக்கிறது? ஒரு சத்தியம் கதை கதைக்கிற நீ கூட தமிழகத்துல இழிவா கதைச்சிருக்கியாடா? நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிக்கிறியா? நீ முதல் நீ யாருன்னு அற்றதை சொல்றியா? முதல் ஏடா போன பைத்தியக்காரன் உண்ட வேலையை பாடுற நீ. அடே நான் எந்த முகத்தை காட்டி இதக்கால எந்த முகத்தை காட்டி அடே புண்டியாண்டி வேற வேற சக்லி நாயனே சக்லியா யாருக்கு யாருக்கு இது கட்டப்பட நினைவாலயம் கட்டப்பட யூனிவர்சிட்டியில என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரியா சொல்லுங்களேன் அண்ணே. என்ன மாதிரியான்னு சொல்லுவான். நீங்க சொல்லுங்களேன். நீங்க என்ன மாதிரியான்னு நீங்க சொல்லுங்களேன். இந்தியாண்டி நிறுத்தி கொண்டு நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பா? இந்த இருக்கிற நீங்க நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லையா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லையா? அப்ப நான் தமிழன் தானா? அப்படி எந்த தமிழன் தம்பி? எந்த தமிழன்? வெள்ளாள தமிழனா, நல தமிழனா, பரத்தமிழனா, சக்கிலிய தமிழன்? எந்த தமிழன் நீங்க? இல்ல எங்களை அப்படித்தான் சொல்றாங்க. நாங்க தமிழனா கேக்குறோம். அப்படித்தான் கேக்குறாங்க. நீ வெள்ளாள தமிழனா என்ன செய்யும்? ஏன் ஒதுங்கணும்? ஏன் அப்பன் ஒதுங்கணும்? நீ டென்ஷன் ஆகாம கதைய மச்சான், கொஞ்சம் டென்ஷன் ஆகாம கதைய. சரி இதே நீ ஒரு 10 நிமிஷம் கதை, நான் ஒரு 10 நிமிஷம் கதைக்கு நீ டைம் தரணும். சரியா? நான் ஒரு 10 நிமிஷம் கதைக்கு நீ டைம் தரணும். நீ ஒரு 10 நிமிஷம் கதை, நான் கேட்கிறேன்னா ரைட் ஓகே கதை. சரி கதை ரைட். நீ கதை சரி நீ கதை ராசா கதை 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 நீ போதும் கதையா? நீ கதை மனைவி மாற எவ்வளவு பேர எவ்வளவு இழந்து போட்டு எவ்வளவு அனாதை மாதிரி தெரியுறாங்க. சரி அதுக்கு அவங்களா விடுதலை செய்யறதுக்கு ஒரு கதை கதைக்கிறீங்களா? இல்ல சரி நீங்க வந்து கொண்டு கொடியை பிடிச்சு கொண்டு நீங்க கொடியை பிடிச்சு கொண்டு சரி சொல்ற ஏன்னா கூட்டமைப்பு புல அது கூட்டமைப்பு புள்ளையாவே இருந்துட்டு போகுது. சரி நீ கூட்டமைப்பு புள்ளையான்னு சொன்னா நீ நீதியை பெற்றுக் கொடுக்கறதுக்கு மாதிரி இல்ல வழிவாக்கணும். நீ என்ன நீதி? இப்ப அடுத்தவன கோவப்படுறது நீ இப்ப நான் பதில் சொல்லவா? இதுக்கு பதில் சொல்லவா? ஓகே எத்தனை சரி சரி இதே மாதிரி விடுதலை புலிகளால கொல்லப்பட்ட ஆக்கள், விடுதலை புலிகளால கடத்தப்பட்ட ஆக்கள், ஏனைய ஆயுத குழுக்களால கொல்லப்பட்ட ஆக்கள், ஏனைய ஆயுத குழுக்கள் என்னது? ஏன் தம்பி வரலாறு தெரியா? கென் ஃபார்ம் டொலர் ஃபார்ம் ஒரு கென் ஃபார்ம் உலகாளுங்க தம்பி. கென் ஃபார்ம் டொலர் ஃபார்ம் என்ற சொல்ற குடியேற்றங்களுக்கு இறங்கி சாதாரண அப்பாவி சிங்கள மக்களை வெட்டி கொண்ட ஆவணங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு சர்வதேச மனித உரிமைகள் இதுகளால். 30 பிக்குமார் போன ஒரு பஸ்ஸை கடத்தி கொண்டு போய் அந்த பிக்குமாரை வெட்டி கொண்டது அறந்தலாவி என்ற ஒரு இடத்துல கெபத்திகொலாவில சாதாரண மக்கள் போன இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான சம்பவங்கள் எனக்கு சொல்லலாம். எந்த பேர் அருண், நீங்க எந்த பேர் சொல்லி கதைக்கலாம். இல்ல தமிழாக்களையும் சொல்றேன் தம்பி, தமிழாக்களையும் சொல்றேன். சொல்லுங்க 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 அவன் சொல்லுங்க. பொலுகண்டியில வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு நூலகத்துக்கு கொண்டு அப்பாவி இளைஞர் ஜோதிகளை புடிச்சு கொண்டு வந்து புட்டை போட்டு வாய கட்டி குண்டை போட்டு சாப்பிட்டு 35-40 அப்பாவி இளைஞர்களை கொண்டான ஆவிக்காரன். அதாவது ஒரே ஒரு ராணுவம் செத்ததுக்காக அப்படி அவன் கொண்டான். அந்த நோக்கத்துக்காக தான் அதுக்காக தான் பொலிகண்டியை தேர்ந்தெடுத்தாங்க. சரி சொல்லுங்களா? செய்வது உனக்கு தப்பா தெரியல? இல்ல நான் தப்பா சரி கொஞ்சம் பாருங்க. அப்படி அவைய செஞ்சது சரி என்று நான் சொல்லி எங்க சொல்லி இருக்கிறேன்? நான் சொல்றேன் என்னண்டா மனித உரிமைகள் நீங்க சொல்றீங்க. அதுல எல்லாருக்கும் நினைவாலயம் நினைவு தூயல் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டாங்களுக்கு நினைவு தூயல் நீங்க சொல்றீங்க.
ஆதாரம் இருக்குது தம்பி, ஆதாரம் இருக்கு. உமாமகேஸ்வரன் ஆதரிக்க சொன்னது உமாமகேஸ்வரன் ஆதரிக்க சொன்னது இயக்கம் தான் உமாமகேஸ்வரன் ஆதரிக்க சொன்னது. சரி, உமாமகேஸ்வரன் கொண்டதார் அப்ப உமாமகேஸ்வரன் கொண்டதார் இல்ல அப்ப நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உமாமகேஸ்வரோட இயக்கம் தான் கொண்டது? என்ன இப்ப நாங்க எல்லாம் காண இப்ப சரி சொல்லுங்க. ஜோசப் பர்ராஜ் சிங்கத்தை கொண்டு ஜோசப் பர்ராஜ் சிங்கத்தை சுட்டது பிள்ளையா? சரி, கர்ணா உட்பட கர்நாடக குழு தான் பிள்ளையான் தான் ஜோசப் பர்ராஜ் சிங்கத்தை விட்டார். சரி, அந்த 4 வருஷம் ஜோசப் பர்ராஜ் பிள்ளையான கொண்டு ஜெயில வச்ச மைத்திரி இந்த ரணிலா இந்த மைண்ட வந்து அவனை வெளியே விட. சரி, அந்த அவன் குலகாரன் இல்லையா? பொறுங்க அந்த அவன் குலகாரன் இல்லையா? சரி, அவன் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர்டா போல உனக்கு சப்போர்ட்டாரா போல நீ அவனை விட்டா போல நீ நல்லவன் இல்ல மாஸ்டர். என்ன சொல்லுங்க? சரி, நான் பதில் சொல்றேன். ரைட், இதே புள்ளியானும் கருணாவும் நீங்க சொல்ற இதே விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆக்கள் தான். அவர்கள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் தான். இயக்கத்தின் ஆக்களா இருக்கும். விடுதலை புலிகள கட்டுப்பாட்டிலையும் விடுதலை புலிகள் இந்த சொல்லையும் கேட்டு நடக்கும் பொழுது அவங்க அப்படி செய்யல. அப்ப இது யாருல புள்ள பாருங்க. ரைட், சரி, நீங்கள் ஒரு சரி கொஞ்சம் பாருங்க. சரி, என்ன பதில்? சரி, என்னல புள்ள அப்ப பதில் சொல்ல விடுங்க. இப்ப என்னுடைய அம்மா அப்பாவோட நான் இருக்கக்குள்ள நான் நல்லவனா இருக்கிறேன். அப்புறம் அம்மா அப்பா விட்டுட்டு வெளியே போகல கெட்டவனா மாறுறேன்டா என்னுடைய அம்மா அப்பாவில வளர்ப்புல புள்ளியா இல்லையா? அம்மா அப்பாவோட வளர்ப்புல புள்ள இல்ல. அப்ப போய் நான் சிந்திக்காமல் சேர்ப்பேன் என்னதான் புள்ள என்ன வளர்ப்பு சொன்னா நான் வெளியே விட்டு நான் எந்த அம்மா அப்பா விட்டு நான் விட்டு வெளியே போறேன்னு சொன்னா நான் நல்ல முறையில வாழணும், நல்ல சமுதாயத்துக்கு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும் மைண்ட ஏற்படுத்திக்கணும்னா நான் வெளியே போகணும். அப்படி ஒரு புத்தி இல்லைன்னா நான் அம்மா அப்பான்னு சொல்லி கேட்டா அம்மா அப்பாவோட இருக்கணும். நான் சரி ப்ரோ, அழிச்சு கொள்ளும். சரி, நான் அதையும் ஒத்துக்கொள்றேன். சரி சரி சரி, நான் அதையும் ஒத்துக்கொள்றேன். சரி, அதையும் ஒத்துக்கொள்றேன். குலகாரமா இல்லையா? பிள்ளையான் குலகாரமா இல்ல, அதுதான் அந்த இப்ப பிள்ளையான் கொலை சரி பிள்ளையான் கொலை செஞ்சதுக்கான ஆதாரங்கள் இருந்து பிள்ளையானுக்கு வழக்குகள் போட்டு எல்லாம் நடந்தது. சரி, ஆனா மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு வாக்கு போட்டிருக்கிறாங்க தானே ப்ரோ? மக்கள் இதுதானே சுப்ரீம். இதுல இப்ப நான் அவரை வந்து ஒயிட் வாஷ் பண்ண வேற இல்ல. சரியோ இல்ல சட்டமன்ற கோட்பாட்டு கீழ 8 மாவட்டத்துல இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொண்டுதானே தலைவர் என்றதால தலைமைத்துவத்துக்குள்ள போராட வலிக்கிட்டாங்க. இல்லையே ப்ரோ, நானும் மக்கள் நானே ஏற்றுக்கொள்ளல ப்ரோ. எத்தனையோ பேர் ஏற்றுக்கொள்ளாத ஆக்கள் இருக்கிறாங்க. இப்ப யாரும் ஏற்றுக்கொள்ளலையே பிள்ளையார விடுதலை செய்யறது. சரி, அதைத்தான் சொல்றேன். அது சரி. அப்ப உங்களோட கருத்து உங்களுக்கு சரி, நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன். உங்களோட கருத்து உங்களை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு விதம் சரி, நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அது நீங்க சொல்றதுக்கான உங்களுக்கு இருக்க உரிமையை நான் மதிக்கிறேன். அதே மாதிரி நானும் ஒரு கருத்து வச்சிருக்கேன். என்னால பிரபாகரனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் பிடல் காஸ்ட்ரோவையும் கியூபா புரட்சியையும் லெனினையும் ஸ்டாலினையும் பலஸ்தீனையும் ஃபத்தாவையும் இதுகளை படிச்சதுல எனக்கு இவர் சொல்ற அவ்வளவு புரட்சியாளர்களையும் அவ்வளவு புரட்சியாளர்களையும் தன்னுடைய மூலக்கருவா வச்சிருந்தால் தான் பிரபாகரன். மூலக்கருவாண்டா நீங்க சொல்ற அவ்வளவு புரட்சியாளர்களையும் அவர் தனக்கு மேலாக அவர் கடவுளை கூட நேசிக்காமல் அவங்களை நேசித்தால் தான் பிரபாகரன். இல்ல, அவர் நேசிச்சது சரி, அவர் நேசிச்சிருக்கலாம், நேசிச்சு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவையல் கோட்பாடுகளை தான் அவையல் இந்த புரட்சிகளை மையப்படுத்தி தான் அவர் மக்கள் புரட்சியை அவர் உருவாக்கினார். சரி, ஆனா அவர் அவியல மாதிரி நடந்து கொள்ளல ப்ரோ. அவியல் இந்த மாதிரி கொலைகள் செய்யல ப்ரோ. சொந்த மக்களை பிடல் காஸ்ட்ரோ கொல்லல. ப்ளீஸ் நீங்க வாசிங்க. சொந்த மக்களை வந்து மாத்தியா உட்பட. சரி ப்ரோ, இதற்கு மாத்தியா உட்பட மகேந்திர ராஜா மாத்தியா உட்பட 300 விடுதலை புலிகள் இருந்த 300க்கும் மேலதிகமான கிட்ட 500 சொல்லலாம். 300ல இருந்து 500க்குள்ள விடுதலை புலிகள் இருந்த எங்களுடைய இளைஞர்கள் என்ன மூளை மாறி இளைஞர்கள் ஒரே நாள்ல கொண்டு போய் சாடிச்சாங்களே. அதுக்கு என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. நான் நீங்க சொல்றது நேர்மை. சரி, நீங்க சொல்லுங்க. இல்ல மாத்தியா சொன்னது புலிகள் சொல்றீங்க. இதே மாத்தியாவை அவங்க கொல்லாம விட்டுருந்தால் இன்றைக்கு கருணா செய்தது பிள்ளையான் செய்தது கூட பல மடங்கு அப்பவே நடந்திருக்கு. இந்த கருணாவையும் பிள்ளையானையும் விட்டத வழியாத்தான் இன்றைக்கு கிழக்கு மாகாணத்துல இருந்து அவலத்தை பிரிச்செடுத்து அவலத்தை காட்டி கொடுத்து அவலத்தை சாகடிச்சு அவலா இதை இழந்தி இன்னைக்கு 1.5 லட்சம் தரத்தை எங்கட கண் முன்னாலே முள்ளிவாய்க்கால கொண்டாடுறோம். இல்ல ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க சொல்றீங்க? இப்ப அதே குடவளத்துல நின்று கடைசியா 17ஆம் தேதி 18ஆம் தேதி இரவு சிங்களவன் கையில பிடிபட்டு தான் நாங்க வந்து சேர்ந்தாங்க. சரிதானே? சரி அதே வத்துவால் பாலத்தால அன்னைக்கு வந்த பாலத்தால அதே பாலத்தால சிங்களவன் பிடிச்சு அடிச்சு துன்புறுத்தி
இந்த ஜோசப் கேம்ப் கொண்டு போய் இப்போ 4ஆம் மாடி கொண்டு போய் எல்லா இடம் கொண்டு போய் இங்கெல்லாம் மூட்டு சிங்களவனுக்கு தெரியாது கடமை காசு வந்தா இவங்கெல்லாம் வெளியில போவாங்கன்னா அந்த மூட்டு சிங்களவனுக்கு தெரியாது. அதே மூட்டு சிங்களவனுக்கு காசை கொடுத்துட்டா அதே மூட்டு சிங்களவன் மைண்ட் அரசாங்கத்துக்கு காசை கொடுத்துட்டா நாங்க இந்த நாட்டுக்கு இப்போ ஏதோ ஒரு நாட்டுல வெளியே வந்துருக்கோம். சரி ப்ரோ சரி. அப்ப உள்ளுக்குள்ள சரி ப்ரோ என்ன பதில் சொல்ல விடுறீங்க இல்லையா நீங்க ப்ரோ? என்ன பதில் சொல்ல விடுறீங்க இல்லையா? அப்ப உள்ளுக்குள்ளே ஆக்கள் புலை பாருங்க வரேன். இப்ப பலஸ்தீன் இப்ப யசீர் அரஃபாத் PLO இருந்தது, பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். இதுல ஃபத்தா அல் ஃபத்தா ஹமாஸ் ஒரு 18 என்ன ஒரு 20 குழுக்கள் இயங்கினது. அவைகளுக்குள்ள முரண்பாடு வரக்குள்ள ஒரு காலமும் யசீர் அரஃபாத் மெட்டாக்களை கொல்றதுக்கு உத்தரவிடல. சரியா கொள்ள சொல்ல அவர் சொன்னார் சரி நீங்க பிரிஞ்சு போறார்கள் பிரிஞ்சு போய் போராடுங்க. இன்னைக்கு காசாவில ஃபத்தா என்ன ஹமாஸ் ஆளுது, இன்னொரு இடத்துல மேற்கு கரையில ஹிஸ்புல்லா ஆளுது. அவங்க அப்படி சின்ன சின்ன உரசல்கள் இருந்தாலும் அவங்க பெரிய மாஸ் மர்டர் செய்யல. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா உள்ளுக்குள்ள கருத்து முரண்பாடு வந்தா கொலைகள் தான் அதுக்கு நீர் தீர்வுன்னு சொல்றீங்க உண்டு. ரெண்டாவது உங்களுக்கு தெரியுமா வள்ளிபுரம் வட்டுவாய்க்காலே ஒரு சித்திரவதை கூடங்கள் இருந்து அதுக்குள்ள உங்களுடைய ஆக்களை தான் விடுதலை புலிகள்ல மாட்டுக்கருத்து கொண்டாக்களை தான் கொண்டு போய் அடிச்சே சாக்கொண்டு எரிச்சு கொண்ட இடங்கள் இருக்கு. நீங்க சொல்ற வள்ளிபுரம் பட்டுவாகல்ல நானும் ஒரு கட்டத்துல காயப்பட்டு இருக்கும் பொழுது நானும் ஒரு முக்கியமான தளபதிக்கு பாதுகாப்புக்கு போய் நின்றேன். நான் புரியதான் முக்கியமான தளபதி. ஏன்னா அவர் குற்றம் செய்தார்ன்றத நிரூபிச்சாங்க, அவருக்கு ஜெயில கொண்டு அடைச்சாங்க. சரியா? அதானே ப்ரோ. அப்ப அந்த இல்ல நிரூபிக்கப்படாம எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ப்ரோ. உங்களுக்கு தெரியுமா விஜிதரன் கேம்பஸ்ல முதலாவது